அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு முழக்கம் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த தமிழ்நாட்டை ஒரு தலித் ஆள வேண்டும் சொல்லிட்டு அவருடைய கணீர் குரல்ல ஒன்று பேசுவார். தமிழ்நாட்டை ஒரு தலித் முதலமைச்சர் ஆக வேண்டும், அதற்காக நாம் ரத்தம் சிந்த கூட தயாராக இருக்க வேண்டும் அப்படின்றத அவருடைய முழக்கத்தை நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். ஒரு கோழையை கூட ஒரு மாவீரனாக மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்த ஒரு பேச்சாற்றல் மிக்கவர் யாருன்னா பூவை மூர்த்தி அவர்கள் தான். அப்ப நீங்க கேட்டதுபடி இன்றைக்கு அண்ணன் பூவை மூர்த்தி அவர்கள் இருந்திருந்தார், அவர் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்திருப்பார். சொல்றாங்க இல்லையா, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்தா அப்படி ஹைகோர்ட்டு அதுன்னு சொல்லிட்டு, அதுக்கெல்லாம் முன்னாடி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு முன்னோடியாக வாழ்ந்தவர் அண்ணன் பூவை மூர்த்தியார். அவருடைய தொடர்ச்சி தான் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். ஏன்னா இன்னைக்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய ஒரு அரசியல் குரு யாரான்னு கேட்டால் அண்ணன் பூவை மூர்த்தியார் தான். அண்ணன் பூவை மூர்த்தியாருடைய அந்த அரசியல் பயிற்சி பெற்றையில் பயின்ற ஒரு நபர் தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். ஜெகன்மூர்த்தி அவர்கள் சொல்வது போல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலித் அமைப்புகளுக்குமே ஒரு தாய் கட்சி எதிரானா புரட்சி பாரதம் கட்சி தான். ஏன்னா அவர் எங்கேயுமே யாருமே போயிட்டு நீ கத்தி எத்துமே வெட்டுறா, நீ அவன் நடுறா அப்படிலாம் சொல்லுவாங்க. படிப்பு மட்டுமே தான் உன்னை மாற்ற சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இன்னைக்கு குறிப்பாக இந்த வட மாவட்டங்களில் பல 100 வழக்கறிஞர்கள் குறிப்பாக பட்டியல் சமூகத்தில் இருக்காங்கன்னா, ஆயிரக்கணக்கில் இருக்காங்கன்னா, அதற்கெல்லாம் தொடக்க புள்ளி யாரானா அண்ணன் பூவை மூர்த்தியார் தான். அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவரை போலவே பல வழக்கறிஞர்களை உருவாக்குறாரு. இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பஞ்சமிடங்களை அண்ணன் பூவை மூர்த்தி அவர்கள் மீட்டு கொடுத்து இன்னைக்கு எவ்வளோ பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு நில உடைமையாளர்களாக மாற்றிருக்காரு. ஒரு ஆண் 168 சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும் நீங்கள் காவல்துறையில் போனோம் அப்படின்னா. ஆனால் அதில் போகிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூக மக்களுக்கு பெருசாக இல்லாமல் இருந்தது. ஆனால் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள்ட்ட பேசி அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள் அந்த 168 சென்டிமீட்டராக இருந்ததை 165 சென்டிமீட்டராக மாற்றி கொடுத்து அது மிகப்பெரிய ஒரு சாதனை. நம்ம கண் முன்னாடியே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை நிகழ்த்திருக்காரு. அதே போல் இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் மணிமண்டபம், இந்த அம்பேத்கர் மணிமண்டபம் வருவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணமே அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள் தான். பூவை மூர்த்தி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் பல கருத்து முதல்கள்லாம் இருந்திருக்கு. ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகாக இந்த சமுதாயத்தை ஒருங்கிணைக்க வேண்டும், இந்த 2 சமுதாயமும் கடைசி வரைக்கும் அடிச்சுட்டு சாகக்கூடாதுன்றதுக்காக அண்ணன் பூவை மூர்த்தி அவர்கள் திரு ராமதாஸ் அவரோடு பேசி இவருடைய மாநாட்டுக்கு அவர் வராரு. சிறப்பு இருந்தா இங்கே புரட்சி பாரத கட்சியினுடைய அன்றைக்கு APLF இருக்கு, அந்த மாநாட்டிற்கு ராமதாஸ் அவர்கள் சீஃப் கெஸ்டாக வராரு. 3 சேர் போடுறாங்க. யார் சீஃப் கெஸ்ட்னா அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள், திரு ராமதாஸ் அவர்கள், வி சேகர் சொல்லிட்டு ஒருத்தர் இயக்குனர், அவர் ஒருத்தர், 3 பேர் போடுறாங்க. அதில் ராமதாஸ் அவர்கள் அவருக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு நாற்காலில் உட்கார மாட்டேன், நான் VIP நாட்கள் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்காந்துக்கிறாரு. இவர் அண்ணன் மூர்த்தி அண்ணனுக்கு சங்கடமாயிடுது, என்னடா இவர் ஒரு சாதாரண சேர்ல உட்காராரு. அந்த பெரிய சேர்ல வலுக்கட்டாயமா ராமதாஸ் அவர்கள் மூர்த்தி அண்ணனை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. இது என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. உடனே ராமதாஸ் அவர்கள் மைக் எடுத்து பேசுறாரு, நான் ஏன் இந்த சேர்ல உட்காரல அப்படின்னா, நான் ஒரு தலித் இளைஞரை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைத்ததுக்கு பிறகுதான் நான் ஒரு VIP நாற்காலில் உட்காரணும்னு சொல்லிட்டு பேசினவர் திரு ராமதாஸ் அவர்கள். ஆனால் இன்னைக்கு அவங்க என்னவா இருக்காங்கன்றது ஒரு $1,000,000 கொஸ்டின். சென்னையில் டாக்டர் திருமா அவர்களை அடையாளப்படுத்தியதே பார்த்தீங்கன்னா அண்ணன் பூவை மூர்த்தி அவர்கள் தான். சென்னையில் வராரு அண்ணன் திருமா வராரு, அவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா இவர் முழுக்க முழுக்க தென் மாவட்டம் அரசியல் பண்ணவர், மதுரை போன்ற பகுதியில் அரசியல் பண்ணவர். அவர் சென்னைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா சாதி சங்கங்கள், இந்த ஆதிக்க சாதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிரட்டல் விடுக்கிறது, இவருக்கு அச்சுறுத்தல் பண்ணுறதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இவருக்கு பாதுகாப்பாரனா இருந்தவர் யாரான்னா அண்ணன் பூவை மூர்த்தி அவர்கள் தான். இதை பார்த்தீங்கன்னா நான் ஆம்ஷா அவர்களே மேடையில் பேசியிருப்பாரு. ஒரு வாட்டி கூட ஒரு கோட் பண்ணதுலன்னு நினைக்கிறேன் நான் மூர்த்தியாரன். இதெல்லாம் அரசியல் தானே. அண்ணன் திருமா அவர்கள் எவ்வளோ பேருக்கு அஞ்சலி செலுத்துறாரு, எவ்வளோ பேருக்கு அவங்களுடைய இறப்பு நாள் அன்னைக்கு ஒரு போஸ்ட் போடுறாரு. அப்படி இருக்கும்பொழுது அண்ணன் பூவை மூர்த்தி அவர்களுக்கும் போடணும் அப்படின்றது நம்மளுடைய விருப்பம். ஆனால் அவர் ஏன் அதை தவிர்க்கிறாருன்றது நமக்கு தெரியல. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு பிரதாப் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் கௌதம். புரட்சி பாரதம் கட்சி நிறுவனர் பூவை மூர்த்தி அவர்களுக்கு நினைவு தினம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சமூக வலைத்திலும் சரி, அவர் கட்சி புரட்சி பாரத கட்சியில் இல்லாதவர்களும் நிறைய தலித் அமைப்புகள் அவங்களாம் வழிநெடுக்க பார்க்குறேன் நிறைய போஸ்டருங்க இதெல்லாம் போடுறாங்க, மாவீரர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு. யார் இந்த பூவை மூர்த்தியார்னா? பூவை மூர்த்தியார் புரட்சி பாரதம் கட்சியினுடைய நிறுவன தலைவர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக தலித் அரசியலினுடைய எழுச்சி அப்படின்னா அவர் தான். ஏன்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ தலித் கட்சிகள் ஒரு காலத்தில் தோன்றியிருந்தாலுமே கூட இயக்கங்களாக தோன்றியிருக்கு. ஆனால் ஒரு தலித் மக்களுடைய எழுச்சி நிறைந்த ஒரு கட்சி எதுனா புரட்சி பாரதம் தான்.
குறிப்பாக நான் ஜெகன்மூர்த்தி அவர்கள் சொல்வது போல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலித் அமைப்புகளுக்குமே வந்து ஒரு தாய் கட்சி எதிரானா வந்து புரட்சி பாரதம் கட்சி தான். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கட்சியினுடைய செயல்பாடுகளும் அந்த கட்சியாக மாறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா APLF அம்பேத்கர் மக்கள் விடுதலை முன்னணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அப்போவே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இயக்கமாக இருக்கும் பொழுதே கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக புரட்சி பாரதம் கட்சி நிறுவன தலைவர் அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறுவனமாக அந்த இயக்கம் வந்து அரசியல் கட்சியாக முன்னாடியே இயக்கமாக இருக்கும் பொழுதே பல போராட்டங்கள், பல உரிமைகளுக்கான போராட்டங்கள், எங்கன்னா ஒரு பிரச்சனை நேரடியாக களத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தலித் மக்களுடைய மிகப்பெரிய ஒரு பாதுகாவலனாகவே அண்ணன் மூர்த்தி அவர்கள் வந்து வாழ்ந்து வந்தார். ஏன்னா அவருடைய வருகைக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு தலித் எழுச்சின்றதே வந்தது. குறிப்பாக அம்பேத்கருடைய 100ஆண்டு பிறந்த நாளுக்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க அம்பேத்கருடைய அரசியல், தலித் மக்கள் எழுச்சி, இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து தமிழ்நாடு முழுக்க பரவ தொடர்ந்த ஒரு காலம். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் நான் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, நீங்களுமே அரக்கோணம், நமக்குலாம் தெரியும் அந்த இடத்துல என்ன விதமான சூழல்கள் ஒரு காலத்தில் இருந்தது அப்படின்றது தான். ஒரு விதமான இந்த சாதி பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நான் மூர்த்தி அவருடைய வருகை பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து வேற ஒன்றா மாற்றுது. ஒரு இடத்துல பிரச்சனைனா நேரடியாக களத்துக்கு போகிறது, சும்மா வந்து வாயில் பேசுறது, இந்த பேரணிக்கு போகிறது அப்படிலாம் கிடையாது. நேரடியாக களத்துக்கு போயிட்டு அங்கே என்ன பிரச்சனை அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து மாற்றக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளாக தமிழ்நாட்டில் தலித் மக்களுடைய பாதுகாவலன் யாரான்னு கேட்டால் அது வந்து நான் பூவை மூர்த்தியார் தான் அப்படின்ற ஒரு பேரும் புகழோடும் இருந்தவர். இன்னைக்கு ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்டமாக இருந்த பொழுதும் சரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் இது போன்ற மாவட்டங்கள், வேலூர் மாவட்டங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பூவை மூர்த்தியார் அவருடைய கோட்டையாகவே வந்து இருந்தது. ஏன்னா அங்கே எதனா ஒரு அட்ராசிட்டி நடக்குது, எதனா ஒரு சாதி சிக்கல் நடக்குது அப்படின்னா அதை நேரடியாக களத்தில் சென்று தீர்க்கக்கூடிய ஒரு நபராக தான் பூவை மூர்த்தியார் இருந்தார். ஆனால் சில பேர்லாம் விமர்சனம் பண்ணுவானுங்க, இவங்கெல்லாம் வந்து ரவுடிசம் பண்ணுவானுங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணுவாங்க. என்னடான்னா ஒருத்தர் வந்து நியாயத்தை கேட்கணும் வந்து ரவுடின்னு சொல்லுவானுங்க. இதே நீங்கள் ஒரு வேற சமூகத்தை சார்ந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா மத்தியஸ்தம் பண்ணக்கூடியவங்க அப்படி சொல்லுவாங்க, மத்தியஸ்தம் பண்ண வந்துக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து ஒரு தலைவராக உருவெடுத்து மக்கள் பிரச்சனை தீர்க்கிறாருன்னா அவரை பற்றி தான் ரவுடின்னு சொல்லுவானுங்க. ஏன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணுவானுங்க அப்படி சொல்லுவாங்க. இவனுடைய சொல்லாளரே இதுதான். ஆனால் அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர் வந்து வழக்கறிஞருங்களா? அண்ணன் பூவை மூர்த்தியார் வந்து வழக்கறிஞர். அது மட்டும் கிடையாது, ML படித்தவர். அவர் MA ML PhD, டாக்டர் பூவை மூர்த்தியார் MA ML PhD சொல்லிட்டு ஒரு படித்த ஒரு நபர், மிகப்பெரிய ஒரு கற்றறிந்த ஒரு நபர். எப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கற்றறிந்த நபராக இருந்தாரோ அது போல அவருடைய வழியில் வந்தனால தான் அண்ணன் பூவை மூர்த்தியாருமே அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர். இன்னைக்கு சென்னை ஹைகோர்ட்ல வந்து இப்போ அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நம்மோட இல்லை. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கெல்லாம் முன்னோடி யாரான்னா அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள் தான். இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்தா அப்படி ஹைகோர்ட்டு அதுன்னு சொல்லிட்டு, அதுக்கெல்லாம் முன்னாடி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு முன்னோடியாக வாழ்ந்தவர் அண்ணன் பூவை மூர்த்தியார். அவருடைய தொடர்ச்சி தான் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். ஏன்னா இன்னைக்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய ஒரு அரசியல் குரு யாரான்னு கேட்டால் அண்ணன் பூவை மூர்த்தியார் தான். அண்ணன் பூவை மூர்த்தியாருடைய அந்த அரசியல் பயிற்சி பெற்றையில் பயின்ற ஒரு நபர் தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அப்போ சென்னையினுடைய அடையாளமாக இன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருந்தார் அப்படின்னா அதற்கு முன்னாடி யார் அடையாளம்னு கேட்டால் அது அண்ணன் பூவை மூர்த்தியார் தான். ஸோ நான் அந்த சொன்ன விஷயத்துக்கு வரேன். நான் இப்போ இன்னைக்கு இந்த செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் வந்து சாதிய பிரச்சனை இருக்கும் பொழுது அதை தீர்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபராக இருந்தார். இவனை சொல்லுவானுங்க ரவுடிசம் பண்ணுறாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது. அவர் மக்கள் பிரச்சனை தீர்க்கக்கூடியவர். அதே போல் அவர் எங்கேயுமே யாருமே போயிட்டு நீ கத்தி எத்துமே வெட்டுறா, நீ அவன் நடுறா அப்படிலாம் சொல்லுவாங்க. படிப்பு மட்டுமே தான் உன்னை மாற்ற சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இன்னைக்கு குறிப்பாக இந்த வட மாவட்டங்களில் பல 100 வழக்கறிஞர்கள் குறிப்பாக பட்டியல் சமூகத்தில் இருக்காங்கன்னா, ஆயிரக்கணக்கில் இருக்காங்கன்னா அதற்கெல்லாம் தொடக்க புள்ளி யாரானா அண்ணன் பூவை மூர்த்தியார் தான். அதன் பிறகுதான் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவரை போலவே வந்து பல வழக்கறிஞர்களை வந்து உருவாக்குறாரு. ஸோ இந்த படிப்பு, வழக்கறிஞரை உருவாகணும், அம்பேத்கர் வழியில் போகணும், இந்த அதிகாரத்துக்கு போகணும், அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றணும், இதற்கெல்லாம் பட்டியல் சமூக மக்களுக்கு யார் ஒரு உந்து சக்தி, யார் இங்கே ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்காங்கன்னு கேட்டால் அது நிச்சயமாக அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள் தான். என்னன்னா இப்போ சமூக வலைதளம் இருக்கிறதுனால இப்போ ஆம்ஸ்ட்ராங் ஸ்பீச்லாம் வந்து வருது, கேட்குறேன். இப்போ நிறைய பேர் இப்படி ஒருத்தர் இருந்தாரான்னு சொல்லிட்டு கூட பார்க்குறாங்க ஆச்சரியமா. ஆனால் அவர் இந்த டைம்ல சமூக வலைதளங்கள் அவ்வளோ அதெல்லாம் இல்லை. அதனால அவருக்கு அறியாதவங்க வந்து அவர் வேற விதமாக கட்டமைக்கிறது, சில பேர் வந்து வேற விதமாக கட்டமைக்கிறாங்க, அதை தான் நம்புறாங்க. அவரு இந்த ஒடுக்கப்படுகிற இந்த எளிய விழுமை நிலை மக்களுக்காக எடுத்த மிகப்பெரிய ஒரு முன்னோட்டங்கள்லாம் என்னென்ன எடுத்துக்கிறாரு, போராட்டங்கள் இதெல்லாம் இல்லை. அவருடைய அண்ணன் பூவை மூர்த்தியாருடைய போராட்டம் அப்படின்றது மிக மிக முக்கியமானது. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்றைக்கு தமிழ்நாட்டில் பஞ்சமீன மக்களுடைய மீட்பு போராளி யாரான்னா அது அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள் தான். குறிப்பாக செங்கல்பட்டில் அவர் நடத்தின பேரணிலாம் பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது. ஜான் தாமஸ், ஏழுமலை இவர்களுக்காக காரணம் நடந்த ஒரு பேரணி. நிறைய பஞ்சமீனங்களை வந்து மீட்டு கொடுத்தவர். சும்மா போராட்டம் மட்டும் பண்ணிட்டு போகிறது கிடையாது, பேரணி நடத்துறது கிடையாது. இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பஞ்சமீனங்களை வந்து
அண்ணன் பூவை மூர்த்தி அவர்கள் மீட்டு கொடுத்து இன்னைக்கு எவ்வளோ பட்டியல் சமூக மக்களுக்கு வந்து ஒரு நில உடைமையாளர்களாக மாற்றிருக்காரு. நிறைய வணிக வளாகங்களை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணன் மூர்த்தி அவர்களை பார்த்தீங்கன்னா தலித் மக்களுக்காக வாங்கி கொடுத்து. ஏன்டானா அவன் இடம், அவன் இடத்துல நீ பில்டிங் கட்டுவேன், அவன் இடத்துல நீ வீடு கட்டுவேன்னா அதை மீட்டு தந்த ஒரு பஞ்சமநில மீட்பு போராளியாக நான் போய் மூர்த்தி அவர் வந்து இருக்காரு. அதே போல இன்றைக்கு பட்டியல் சமூக மக்கள் வந்து காவல்துறையில் வந்து இருக்காங்க அப்படின்னா, இளைஞர்கள் இருக்காங்கன்னா அதற்கு மிகவும் முக்கியமானவர் போய் மூர்த்தியார். ஏன்னா ஒரு ஆண் 168 சென்டிமீட்டர் வந்து உயரம் வந்து இருக்கணும் நீங்க வந்து காவல்துறையில வந்து போனோம் அப்படின்னா. ஆனா அதுல போறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூக மக்களுக்கு பெருசா இல்லாம இருந்தது. ஆனா அன்றைக்கு வந்து இருந்த ஆட்சியாளர்கள்ட்ட பேசி போய் மூர்த்தியார் அவர்கள் அந்த 168 சென்டிமீட்டரா இருந்ததை 165 சென்டிமீட்டரா வந்து மாற்றி கொடுத்தது. அது மிகப்பெரிய ஒரு சாதனை. நம்ம கண் முன்னாடியே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை நிகழ்த்திருக்காரு. அதே போல இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் மணிமண்டபம், இந்த அம்பேத்கர் மணிமண்டபம் வருவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணமே பூவை மூர்த்தியார் அவர்கள் தான். அவர் சொல்றாரு, அவருடைய ஒரு பொதுக்கூட்டத்தில் பேரணியில் பார்த்தீங்கன்னா எல்லா இளைஞர்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செங்கல் எடுத்துட்டு வாங்க, நம்மளே போயிட்டு அடையாறில் போயிட்டு நம்மளே மணிமண்டபம் கட்டணும்னு சொல்றாங்க. அன்றைக்கு இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இவங்களை அழைச்சி நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம், நீங்கள் ஏன் அவ்வளோ போராட்டலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த முன்னெடுப்பில் பல வழக்கெல்லாம் மேற்கொண்டாங்க. ஏன்னா அது வந்து இயற்கையை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டே ஆர்டர்லாம் வாங்குறதுக்கெல்லாம் போனாங்க. அதன் பிறகு ஹைகோர்ட்டே இல்லை அங்கேயே கட்டுங்கன்னு சொன்னதுக்கு பிறகாக அம்பேத்கர் மணிமண்டபம் ஆடிட்டோரியம் இன்றைக்கு சென்னை அடையாறில் வந்து டாக்டர் அம்பேத்கர் மணிமண்டபம் இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள். நிறைய போராட்டங்கள், நிறைய வழக்குகள், குறிப்பாக மேலவளவு முருகேசன் வந்து வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு திமுககாரரு, அவர் மதுரையில் எங்கேயோ இருக்கார். ஆனால் அவருக்காக பேரணி நடத்துவார். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பேரணி நடத்தி போராட்டம் நடத்தினதுக்காக வழக்கு பதிவு பண்ணப்பட்டது. அதில் A1 யாரானா பூவை மூர்த்தி அண்ணா அவர்கள், A2 யாரான ஜெகன்மூர்த்தி அண்ணா அவர்கள். இன்னைக்கும் அவர் அந்த வழக்கு சந்திச்சுட்டு இருக்காரு. அப்போ மேலவளவு முருகேசன் திமுககாரரு, ஆனால் அவருக்காக பேரணி நடத்தியவர் பார்த்தீங்கன்னா அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள். அப்போ அந்த அளவுக்கு எங்கெல்லாம் பட்டியல் சமூக மக்கள் இருக்காங்க, நீ அந்த கட்சியா நீ இந்த கட்சியா அப்படிலாம் பார்க்கறது கிடையாது. பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அங்க முதல் ஆளாக நிற்கக்கூடியவர் அண்ணன் பூவை மூர்த்தியாராக தான் இருந்திருக்காரு. இந்த வட மாவட்ட சைடு வந்து அதான் நிறைய ஜாதி கலவரங்கள் இதெல்லாம் நடக்கும்போது அவர் வந்து அங்கே நிற்பாரு, அந்த மக்களுக்காக வந்து குரல் கொடுப்பாருன்னு. வன்னியர் சமூக மக்களுக்காகவும் சரி, இல்லை ராமதாஸ் அவர்கள் கூட அவருடைய ஒற்றுமை எப்படி இருந்தது ஏன்னா எடுத்துட்டு ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ தென் மாவட்டங்களில் வந்து தேவேந்திர சமூகம் வர்சஸ் முக்குளத்தூர் சமூகம் அப்படின்னு ஒரு பிரச்சனை ஒன்று இருந்துட்டு இருக்குல்ல, இன்னைக்கும் இருந்துட்டு. ஆனால் இன்னைக்கு வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வன்னியர் சமூக மக்களுக்கும் பழைய சமூக மக்களுக்குமான பிரச்சனை பெரிதும் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் வந்து இருந்துச்சு. அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த பொழுது அதை வந்து தீர்த்தவர் யாரான்னா அண்ணன் பூவை மூர்த்தியார் தான். அது எப்படின்னா நீங்கள் அரசியல் ரீதியாக ஒரு காலகட்டத்தில் அண்ணன் பூவை மூர்த்தி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் பல கருத்து மோதல்கள்லாம் இருந்திருக்கு. ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகாக இந்த சமுதாயத்தை ஒருங்கிணைக்க வேண்டும், இந்த ரெண்டு சமுதாயமும் வந்து கடைசி வரைக்கும் அடிச்சுட்டு சாகக்கூடாதுன்றதுக்காக அண்ணன் பூவை மூர்த்தி அவர்கள் திரு ராமதாஸ் அவரோடு பேசி இவருடைய மாநாட்டுக்கு அவர் வராரு. சிறப்பு இருந்தா இங்கே புரட்சி பாரத கட்சியினுடைய அன்றைக்கு APLF இருக்கு. அந்த மாநாட்டிற்கு ராமதாஸ் அவர்கள் சீஃப் கெஸ்டா வராரு. 3 சேர் போடுறாங்க. யார் சீஃப் கெஸ்ட்னா பூவை மூர்த்தியார் அவர்கள், திரு ராமதாஸ் அவர்கள், வி சேகர் சொல்லிட்டு ஒருத்தர் இயக்குனர் அவர் ஒருத்தர், 3 பேர் வந்து போடுறாங்க. அதுல வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து அவருக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு நாற்காலில் உட்கார மாட்டேன், நான் VIP நாட்கள் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்காந்துக்கிறாரு. இவர் அண்ணன் மூர்த்தி அண்ணனுக்கு சங்கடமாயிடுது, என்னடா இவர் ஒரு சாதாரண சேர்ல உட்காராரு. அந்த பெரிய சேர்ல வந்து வலுக்கட்டாயமா ராமதாஸ் அவர்கள் வந்து மூர்த்தி அண்ணனை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. இது என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. உடனே ராமதாஸ் அவர்கள் மைக் எடுத்து பேசுறாரு, நான் ஏன் இந்த சேர்ல உட்காரல அப்படின்னா, நான் ஒரு தலித் இளைஞரை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைத்ததுக்கு பிறகுதான் நான் ஒரு VIP நாற்காலில் உட்காரன்னு சொல்லிட்டு பேசினவர் திரு ராமதாஸ் அவர்கள். ஆனால் இன்னைக்கு அவங்க என்னவா இருக்காங்கன்றது ஒரு $1,000,000 கொஸ்டின். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு துடிப்பு மிக்க, ஆற்றல் மிக்க, அறிவாளி, கருத்தியல் பெட்டகம், அம்பேத்கருடைய அரசியலை கொண்டு வந்து இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளருக்கு நிகராக ஒரு முதலமைச்சர் என்ன தகுதி வேணுமோ அதை ஒட்டுமொத்தமாக நிரம்பிய ஒரு மனிதனாக அன்றைக்கு போய் மூர்த்தியா இருந்தார். அப்போ அவரை தான் பார்த்து சொல்றாரு, நான் இவரை முதலமைச்சர் ஆகிட்டு தான் நான் வந்து ஒரு VIP நாட்களில் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர். ஈவன் அவங்க புரட்சி பாரத கட்சி APLF இருக்கும்பொழுது அவங்களும் பாமகவும் சேர்ந்து நிறைய தேர்தலெலாம் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஏணி சின்னத்தில் அவங்க வேற ஒரு சின்னத்தில் வந்து போட்டிட்டு அது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு வன்னியர் பறையர் ஒற்றுமை ஓரளவுக்காவது தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள் தான்.
நீங்க சொன்னீங்க அவர் வந்து புரட்சி பாரதம் தொடங்கறதுக்கு முன்னாடியே அவர் வந்து அம்பேத்கர் மக்கள் இயக்கம் 20 வருஷமா அவர் பண்ணாருன்னு சொல்லிட்டு, அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய பேருக்கு அவர் தான் வந்து முன்னோடியா இருக்கிறாரு அந்த சைடு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சொல்லிட்டு. ஆனா அப்போ வந்து திருமாவளவன் அண்ணவருக்கே அவர் வந்து முன்னோடியா இருந்திருப்பாரு. இல்ல நிச்சயமா அண்ணன் திருமாவர்களுக்கு முன்பாகவே அம்பேத்கருடைய அரசியலும் பட்டியல் சமூக மக்களுக்கான அரசியல் போராட்டம் இயக்கம் இதெல்லாம் கட்டமைத்தவர் வந்து அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள் தான். இன்னைக்கு சென்னையில டாக்டர் திருமாவர்களை வந்து அடையாளப்படுத்தியதே பார்த்தீங்கன்னா அண்ணன் பூவை மூர்த்தி அவர்கள் தான். சென்னையில் வந்து வராரு அண்ணன் திருமா வராரு, அவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா இவர் வந்து முழுக்க முழுக்க தென் மாவட்ட அரசியல் பண்ணவர், மதுரை போன்ற பகுதியில் அரசியல் பண்ணவர். அவர் சென்னைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா சாதி சங்கங்கள், இந்த ஆதிக்க சாதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிரட்டல் விடுக்கிறது, இவருக்கு அச்சுறுத்தல் பண்ணுறதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இவருக்கு பாதுகாப்பாரனா இருந்தவர் யாரான்னா அண்ணன் பூவை மூர்த்தி அவர்கள் தான். இதை பார்த்தீங்கன்னா அண்ணன் ஆம்ஷா அவர்களே மேடையில் பேசியிருப்பாரு. என்னன்னா திருமாவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு பூவை மூர்த்தி அவர்கள் வந்து அண்ணன் ஆம்ஷா அவர்கள்ட்ட வந்து சொன்னதா வந்து அண்ணன் ஆம்ஷா அவர்களே பதிவு செஞ்சிருப்பாரு. ஈவன் ஒரு மீட்டிங்லுமே பார்த்தீங்கன்னா இவர் அழைச்சிட்டு வந்துருப்பாரு. அழைச்சிட்டு வந்து அண்ணன் பூவை மூர்த்தியார் அண்ணன் திருமாவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல பேசியிருப்பாங்க. நீங்க அந்த புகைப்படங்கள் பழைய நோட்டீஸ் எல்லாம் கூட பேர் எல்லாம் கூட இருந்திருக்கு, அதை நீங்க பாத்துருப்பீங்க. அப்போ இன்றைக்கு ஏன்னா இப்ப வந்து ஆனா ஒரு வாட்டி கூட ஒரு கோட் பண்ணதுலன்னு நினைக்கிறேன் நான் வந்து மூர்த்தியார் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னோடியா எல்லாம் அரசியல் தானே, எல்லாமே அரசியல் தான். நம்ம இல்ல அவர் புரட்சி பாரத கட்சி தலைவரா இல்ல ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு ஒரு தலைவரா? இல்ல ஒடுக்கப்பட்ட இல்ல இன்றைக்கு தான் சொல்றேன், தமிழ்நாட்டிலேயே வந்து பட்டியல் சமூக மக்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு எழுச்சி யாரான்னா அண்ணன் பூவை மூர்த்தியார் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. அண்ணன் திருமாவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார். ஏன்னா இன்றைக்கு சென்னை போன்ற நகரங்களில் குறிப்பாக வட மாவட்டங்களில் ஆதிக்க சாதிகளுடைய அட்ராசிட்டி உங்களுக்கு நேரடியாக இல்லைனா கூட அவங்களாம் அதிகாரத்தில் உட்காந்துட்டு இருப்பான். ஏன்னா சென்னை தான் உங்களுக்கு தலைநகரம், இங்கே தான் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியெல்லாம் இருக்குது. அப்போது இப்படிப்பட்ட ஒரு ஆதிக்க சாதிகள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மனிதர் மிகப்பெரிய ஒரு சுயம்பு தலைவராக உருவெடுக்கிறதே மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்படி உருவெடுத்து ஒருத்தர் தான். நமக்கும் வருத்தம் தான். ஏன்னா நீங்கள் அண்ணன் திருமாவர்கள் எவ்வளோ பேருக்கு வந்து அஞ்சலி செலுத்துறாரு, எவ்வளோ பேருக்கு வந்து அவங்களுடைய இறப்பு நாள் அன்னைக்கு வந்து ஒரு போஸ்ட் போடுறாரு. அப்படி இருக்கும்பொழுது அண்ணன் பூவை மூர்த்தி அவர்களுக்கும் போடணும் அப்படின்றது நம்மளுடைய விருப்பம். ஆனால் அவர் ஏன் அதை தவிர்க்கிறாருன்றது நமக்கு வந்து தெரியல. ஒரு இவங்கெல்லாம் இன்னைக்கு எதிர்கட்சியில் இருக்கிறதுனால தவிர்க்கிறாரு. ரெண்டாவது நம்ம அப்படி பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னா அவர் ஒரு தலைவர். இப்போ நம்ம அண்ணன் ஆம்ஷாங் அவர்களையோ அண்ணன் பூவை மூர்த்தி அவர்களையோ ஒரு கட்சி சார்ந்த ஒரு நபர் நம்ம பார்க்கவே முடியாது. அவங்க இந்த தமிழ்நாட்டினுடைய சொத்து, குறிப்பாக பட்டியல் சமூக மக்களுடைய ஒரு பாதுகாவலனாக இருந்தவங்க. அவங்கள இன்னைக்கு விளிம்புநிலை மக்களுடைய பட்டியல் சமூக மக்களுடைய நலனுக்காக நடத்தக்கூடிய திருமாவர்கள் தவிர்க்க வேண்டாம் அப்படின்றது நம்முடைய ஒரு கருத்து. சரி, அவர் இயக்கம் வச்சிருந்தாரு 20 ஆண்டு மக்களுக்காக எல்லா போராட்டத்திலும் சரி நேரடியாக வந்து களத்திற்கு வந்தாரு. சரி, தேர்தல் அரசியலே அவர் களம் காண்டிருக்காரா? தேர்தல் அரசியலில் அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள் சுயேட்சையாக தனிச்சு களம் காண்டிருக்காரு. அது ரொம்ப முக்கியமானது. அவர் ஸ்ரீபெரும்புத்தூரில் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிடுறாரு, கணிசமான வாக்கு வந்து வாங்குறாரு. அதே போல் பூதமல்லி தொகுதியிலையும் வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறாரு, அதுலேயுமே கணிசமான வாக்கு வந்து வாங்குறாரு. குறிப்பாக அவர் இறப்பதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கடைசி காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை அழைத்து வந்து அரக்கோணத்தில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாநாடு, அவங்க சொல்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 லட்சம் பேர் வந்து மாநாட்டில் பங்கேற்றாங்க அப்படின்றது புரட்சி பாரத கட்சி சொல்லக்கூடியது. ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை பூவை மூர்த்தி அவர்கள் வந்து நடத்தியிருக்காரு. அந்த இடத்துல தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. அதிமுகவிற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. கடைசி காலகட்டத்தில் அதிமுகவிற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ஏன்டானா அவங்க முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க பட்டியல் சமூக மக்களுக்கு. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து இந்த சமூக நீதி வீராங்கனை என்ற பட்டெல்லாம் கூட திரு வீரமணி அவர்கள் கொடுத்திருப்பாரு. ஏன்னா இந்த 69 இடஒதுக்கீடு வந்து பாதுகாத்தாங்க அப்படின்றதுக்காக அந்த விஷயத்தை வந்து கொடுத்திருப்பாரு. ஸோ தேர்தல் அரசியலும் பங்கெடுத்துக்காரு. அரசியல் கட்சி, அதாவது புரட்சி பாரதன்ற கட்சி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ஏபிஎல்எஃபாக இருக்கும் பொழுதே அவர் தேர்தல் அரசியல் நேரடியாக பங்கேற்றிருக்காரு, சுயேட்சையாக பங்கேற்றிருக்காரு. அதே போல் ராமதாஸ் அவர்களோடு இணைந்து வந்து பங்கேற்றிருக்காரு. இது போல வந்து ஒரு தேர்தல் ஒரு யுக்தி சரியான ஒரு முறையில் வந்து கையாண்டு வந்தவர். இன்னைக்கு இவங்கெல்லாம் போய் நிற்கிறாங்க இல்லையா, குறிப்பாக நம்ம திமுக கிட்ட போனால் தான் நம்ம ஜெயிக்க முடியும், அதிமுக கிட்ட போனால் தான் ஜெயிக்க முடியும், ஒரு நினைவு ஒன்று இருக்குல்ல, அப்படிலாம் கிடையாது. நம்ம தனியாக கூட மக்கள் நம்மளை ஆதரிப்பார்கள் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கை வந்து வாங்கின ஒரு நபர் தான். தேர்தல் அரசியலும் பார்த்தீங்கன்னா நின்று ஒரு களம் கண்ட ஒரு நபர் தான். ஏன்னா அவர் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல வேற ஒன்றா இருந்திருக்கும். அதுதான் என்னோட கேள்வியாக இருந்திருக்கும். அவர் இப்போ இருந்திருந்தாருன்னா இப்போ எப்படி இருந்திருக்கும் களம்ன்றது தான். இல்லை, தமிழ்நாட்டில் இன்றைக்கு அவர் இருந்திருந்தாருன்னா இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு முதலமைச்சராக இருப்பார். என்னுடைய கணிப்பின்படி அண்ணன் பூவை மூர்த்தி அவர்கள் இருந்திருந்தால் முதலமைச்சராக இருப்பார். ஏன்னா அதற்கான எல்லா ஒரு கேப்பபிளுமே உள்ள ஒரு நபர் தான். அப்போ ஏன் மற்றவங்களாம் ஆகலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் ஆகலைன்றது அவங்ககிட்ட தான் நம்ம கேட்க முடியும். அவங்க கூட்டணி, அப்புறம் இந்த சூழலில் தலித் முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் சொல்லிட்டு இருக்காரு. அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு முழக்கம் ஒன்று இருக்கு இல்லையா,
இந்த தமிழ்நாட்டை ஒரு தலித் ஆள வேண்டும் சொல்லிட்டு அவருடைய கணீர் குரல்ல ஒன்று பேசுவார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த தமிழ்நாட்டை ஒரு தலித் முதலமைச்சர் ஆக வேண்டும், அதற்காக நாம் ரத்தம் சிந்த கூட தயாராக இருக்க வேண்டும் அப்படின்றத அவருடைய முழக்கத்தை நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். ஒரு கோழையை கூட ஒரு மாவீரனாக மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்த ஒரு பேச்சாற்றல் மிக்கவர் யாருன்னா பூவை மூர்த்தி அவர்கள் தான். அப்ப நீங்க கேட்டதுபடி இன்றைக்கு அண்ணன் பூவை மூர்த்தி அவர்கள் இருந்திருந்தார், அவர் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்திருப்பார். அது எப்படி ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. நிச்சயமா அவர்கள் ஆயிருக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வல்லமை மிகுந்த ஒரு ஒரு கரிஷ்மேட்டிக் பவர் இருக்கு இல்லையா, அது எல்லாருக்கும் வந்துடாது. இன்னைக்கு எவ்வளோ தலைவர்கள் வந்து இருந்தாலுமே கூட, எவ்வளோ தலைவர்கள் வந்து இன்னைக்கு இருக்கிறாங்க, இறந்து போயிடுறாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக பேசியிருப்பாங்க, போராடி இருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே வரலாற்றில் இடம் பிடிக்கிறது கிடையாது. இன்னைக்கு அவங்க எல்லாருமே வந்து அவங்க யாரும் ஃபாலோவர்ஸாக பார்க்கறது கிடையாது. ஈவன் நான்லாம் அவரை பார்த்ததே கிடையாது. நான்லாம் வந்து ரொம்ப குழந்தை, அவர்லாம் இறக்கும்பொழுது எனக்கெல்லாம் வந்து ஒரு 4 வயசுக்குள்ளே தான் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 4 வயசு 3 வயசு 5 வயசுக்குள்ளே தான் இருக்கும் அதிகபட்சமாக. ஆனால் அவருடைய உரைகள் அவருடைய பேச்செல்லாம் பார்க்கும்போது நமக்கே பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி ஒரு லீடர் இருந்திருக்காரு, இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருந்திருக்காரு, ஒரு கரிஷ்மேட்டிக் லீடராக இருந்திருக்காரு, நமக்காக பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு வல்லமை மிகுந்த ஒரு தலைவனாக போய் மூர்த்தி அவர்கள் வந்து இருந்திருக்காரு. அதனால இன்றைக்கு அவர் இருந்திருந்தா இவங்க சொல்லக்கூடிய இந்த வெற்றிடம் கிற்றிடம் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு அவர் நிச்சயமாக முதலமைச்சர் இருந்திருப்பார் அப்படின்றது என்னுடைய ஒரு கணிப்பு. சரி.